அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைண்ட்பீட் சேனலை ஆதரித்து வரும் அன்பான உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே. அமாவாசையின் முன்னிரவு ஒரு ஜாமம் மாணவன் சிறைச்சாலை கதவு திறந்தது. மாரப்பணம் ஆயுதம் தரித்த வீரர் சிலரும் வந்து விக்கிரமனை கைகளில் சங்கிலியால் பிணைத்து வெளியே அழைத்துச் சென்றார்கள். வாசலில் கட்டை வண்டி ஒன்று ஆயத்தமாக நின்றது. அதில் விக்கிரமன் ஏறிக்கொண்டான். அவனுக்கு முன்னும் பின்னும் வண்டியில் சில வீரர்கள் ஏறிக்கொண்டார்கள். சிறைவாசலில் மாரப்பன் அந்த வீரர்களின் தலைவனாக தோன்றியவனை கூப்பிட்டு அவன் காதோடு ஏதோ ரகசியமாக சொன்னான். பிறகு உரத்த குரலில் கிளம்பலாம் என்றான். உடனே வண்டிக்காரன் வண்டியை ஓட்ட முன்னாலும் பின்னாலும் நிறைய வீரர்கள் போகத் தொடங்கினார்கள். உறையூர் வீதிகளின் வழியே வண்டி போய்கொண்டிருந்தது. இரவில் விளக்கு எரியாமல் நகரம் இருளறிந்து கிடப்பதை பார்த்ததும் விக்கிரமனுக்கு என்னமோ செய்தது. வண்டியில் சென்ற வீரர்கள், ஏனுங்க சாமிங்களே, இந்த பிள்ளையாண்டான் யாரு? இவனை எங்கே அழைத்து போறாங்க? பேச்சு கேட்ட விக்கிரமன் திடுக்கிட்டான். பேசியவன் வண்டிக்காரன் தான். ஆனால் அந்த குரல் பொன்னன் குரலாக அல்லவா இருக்கிறது. அப்படியும் இருக்க முடியுமா? வீரர்களில் ஒருவன், உனக்கு ஏனப்பா இந்த வம்பு? பேசாமல் வண்டியை ஓட்டு என்றான். அதற்கு வண்டிக்காரன், எனக்கு ஒன்றும் இல்லையப்பா, ஆனால் ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோ செண்பகத்தீவிலிருந்து வந்த ஒற்றனாம். ரத்தின வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்தானாம். சக்கரவர்த்தி மகள் குந்தவியை ஏமாற்றி விட்டானாம். அப்பேற்பட்டவனை நம்ம சேனாதிபதி கண்டுபிடித்து விட்டாராம். அப்படியெல்லாம் ஊரில் பேசியிருக்கே, அவன்தானா இவன் என்று கேட்டேன். ஆமாம், அவன்தான் என்று வைத்துக்கொள்ளேன் என்றான் ஒரு வீரன். எங்கே அழைத்து கொண்டு போறீங்களோ என்று வண்டிக்காரன் கேட்க, எங்கே அழைத்து கொண்டு போவாங்க? காஞ்சி மாநகருக்குத்தான் என்று மறுமொழி வந்தது. நீ அடே அப்பா, அவ்வளவு தூரமா போக வேண்டும்? நீங்கள் 7-8 பேர் காவலுக்கு போறீங்களே, போதுமா? வழியில இவனுக்கு யாராவது ஒத்தாசை செய்து தப்பிச்சு விட்டாங்கன்னா என்ன செய்வீங்க என்று கேட்டான் வண்டிக்காரன். பேசுகிறவன் பொன்னன் தானோ? தனக்கு தான் சமிக்ஞை செய்தி தெரிவிக்கிறானோ? வழியில் வந்து ஒத்தாசை செய்வதாக கூறுகிறானே. இவ்விதம் விக்கிரமன் வியப்புடன் எண்ணமிட்டு கொண்டிருக்கும் போது சற்று பின்னால் வந்த வீரர் தலைவன், யாரங்கே, என்ன பேச்சு என்று அதட்டவே மௌனம் குடிகொண்டது. காவிரி கரைக்கு வந்ததும் வண்டி நின்றது. விக்கிரமனும் வண்டியில் இருந்த வீரர்களும் இறங்கினார்கள். ஆற்றங்கரை ஓரமாக ஒரு படகு ஆயத்தமாயிருந்தது. அங்கே ஒருவன் கையில் தீவட்டியுடன் நின்று கொண்டிருந்தான். ஒவ்வொருவரும் கீழிறங்கியதும் வண்டிக்காரன் வண்டியை திருப்பிக் கொண்டே, போயிட்டு வரீங்களா? ஒற்றனை ஜாக்கிரதையாக கொண்டு போய் சக்கரவர்த்தியிடம் சேருங்கள் ஐயா. வழியில் ஒரு காட்டாறு இருக்கிறது, பத்திரம் என்றான். அப்போது தீவர்த்தி வெளிச்சம் அவன் முகத்தின் மேல் அடித்தது. விக்கிரமனுக்கு அந்த முகத்தை பார்த்ததும் பெரும் ஏமாற்றம் உண்டாயிற்று. ஏனெனில் அவன் பொன்னன் இல்லை. கண்களில் அந்த ஒளி எங்கேயோ பார்த்த முகமாய் இருக்கிறதே. சட்டென்று உண்மை புலனாயிற்று. பொன்னன் தான் அவன் முகத்தில் பொய் மீசை வைத்து கட்டி கொண்டிருக்கிறான். அவன் கூறிய வார்த்தைகளின் பொருள் என்ன? வழியில் காட்டாற்றின் சமீபத்தில் தன்னை விடுவிக்க வருவதாக தான் சொல்லியிருக்க வேண்டும். இந்த எண்ணத்தினால் விக்கிரமனுக்கு மிகுந்த உற்சாகம் உண்டாயிற்று. படகில் ஏறி ஆற்றை கடந்த பின் அவர்கள் நடுஜாமம் வரையில் கால்நடையாக பிரயாணம் செய்தார்கள். பிறகு சாலையோரம் இருந்த ஒரு மண்டபத்தில் படுத்து தூங்கினார்கள். மீண்டும் அதிகாலையில் எழுந்து மாட்டு வண்டி பிடித்து கொண்டு பிரயாணமானார்கள். சிறிது தூரத்தில் காட்டாறு வந்துவிடும் என்று விக்கிரமன் ஒருவாறு தெரிந்து கொண்டிருந்தான். அந்த வண்டிக்காரன் பொன்னனாயிருக்கும் பட்சத்தில் இங்கேதான் தனக்கு உதவி வர வேண்டும். யார் வருவார்கள், எப்போது வருவார்கள் என்றெல்லாம் எண்ணி விக்கிரமனுடைய உள்ளம் பரபரப்பு அடைந்தது. சூரியன் அஸ்தமித்து 2 நாழிகை இருக்கும். அந்த அமாவாசை இருட்டில் காலையில் ஜன நடமாட்டம் அதிகமாய் இருந்தது கண்டு விக்கிரமன் வியந்தான். ஆங்காங்கு சிறு சிறு கும்பலாக ஜனங்கள் போய்கொண்டிருந்தார்கள். போகிறவர்கள் எல்லாம் வெறி பிடித்தவர்களைப் போல ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சென்று கொண்டிருந்தார்கள். கைகளில் கத்தியுடன் சென்று கொண்டிருந்தவர்களை பார்க்கும் பொழுது விக்கிரமனுக்கு ஒரு பயங்கரத்தை உணர்த்தியது. இவர்களெல்லாம் எங்கே போகிறார்கள்? கையில் கத்தி என்னத்திற்கு கொண்டு போகிறார்கள்? இந்த காட்சியை பார்த்த மாரப்பனுடைய வீரர்கள் தங்களுக்குள் ரகசியமாக பேசிக்கொண்டதில் சில வார்த்தைகள் விக்கிரமனுடைய காதிலும் விழுந்தன. பத்ரகாளி, நரபலி, கபால பைரவர் என்ற சொற்கள் அவனுக்கு திகைப்பையும் பயத்தையும் உண்டாக்கியது. மகேந்திர மண்டபத்தின் வாசலில் மகா கபால பைரவரும் மாரப்பனும் பேசிக்கொண்டது அவனுக்கு நினைவு வந்தது. ஓஹோ, இன்றைக்கு அமாவாசை இரவு அல்லவா? மாரப்பன் ஒருவேளை தன்னை காஞ்சிக்கு அனுப்புவதாக சொல்லி உண்மையில் கபால பைரவனின் பலிக்குதான் தன்னை அனுப்பியிருப்பானோ? இவ்விதம் அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே ஓம் காளி, ஜெயகாளி என்று பல குரல்கள் ஏகோபித்த கோஷம் அவன் காதில் விழுந்தது. மயிர் கூச்சம் உண்டாயிற்று. அவ்விதம் கோஷித்தவர்கள் அடுத்த நிமிஷம் விக்கிரமன் இருந்த வண்டியை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்கள் கையில் நீண்ட கூரிய கத்தி நட்சத்திர வெளிச்சத்தில் மின்னியது.
ஓம் காளி ஜெயகாளி எங்கே பலி என்று ஒரு பயங்கரமான குரல் கேட்டது. இதற்குள் வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் அந்த உறையூர் வீரர்கள் ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டார்கள். வண்டியில் இருந்தவர்களும் தொப்பு தொப்பு என்று குதித்து ஓடிவிட்டார்கள். இருட்டான நேரமானதால் விக்கிரமனின் கைகள் சங்கிலிகளால் வண்டியில் சட்டத்துடன் பிணைக்கப்பட்டிருந்ததால் விக்கிரமனால் மட்டும் வண்டியிலிருந்து குதிக்க முடியவில்லை. அப்போது வண்டியின் பின்புறத்தில் ஒரு குரல், மகாராஜா பதற வேண்டாம், நான் தான் என்று. உடனே பொன்னன் வண்டியில் ஏறி சங்கிலிகளை அழுத்தெறிந்தான். விக்கிரமன் வண்டியிலிருந்து குதித்ததும் 2 உயர்ஜாதி குதிரைகள் சித்தமாய் நிற்பதை கண்டான். மகாராஜா ஏறுங்கள் குதிரை மேல், ஒரு கணமும் தாமதிப்பதற்கு இல்லை என்றான் பொன்னன். பொன்னனும் விக்கிரமனும் தப்பித்து விட்டார்களா? பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே. இந்த கதையை கேளுங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். Thank you for watching.